வணக்கம். இதழ் டிஎன்டிஆர் வானொலியின் இன்றைய காலை நேரச் செய்திகள் வாசித்து வழங்குபவர் ரவிசக்தி ரவிச்சந்திரன். இயக்கச்சியில் தனியாருக்கு சொந்தமான காணியில் அமைந்துள்ள இராணுவ முகாமை அகற்றாது அந்த காணிகளை மக்களிடமிருந்து பிடுங்கி இராணுவத்துக்கு வழங்க தேசிய மக்கள் சக்தியை அரசாங்கம் மும்முரமாக செயற்படுத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விடயம் பற்றி அவர் மேலும் தெரிவிக்கையில், இயக்கச்சி பகுதியில் சுமார் 12 ஏக்கர் தனியாருக்கு சொந்தமான காணியில் அடாத்தாக இராணுவ முகாம் அமைக்கப்பட்டது. ஏற்கனவே குறித்த இராணுவ முகாம் உள்ள பகுதியை அளவீடு செய்வதற்காக நில அளவை திணைக்களம் வருகை தந்த நிலையில் மக்களின் எதிர்ப்பினால் திரும்பிச் சென்றனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் தனியாருக்கு சொந்தமான காணிகளை பாதுகாப்பு தரப்பினரின் தேவைக்காக சுவீகரிப்பதற்கான மேற்கொள்ளும் எந்த ஒரு நடவடிக்கையும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தெரியப்படுத்த வேண்டும் என தீர்மானம் எடுக்கப்பட்டது. ஆனால் குறித்த தீர்மானத்தை மீறி காணி உரிமையாளர்களுக்கு அறிவிக்காமல் அடாத்தாக இராணுவ தேவைக்காக மக்களின் காணிகளை அபகரிப்பதை ஏற்க முடியாது. வடகிழக்கில் யுத்தம் முடிவடைந்த பின்னர் இராணுவ மயமாக்கல் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சுக்காக தொடர்ந்து அதிகரித்த நிதி ஒதுக்கீடு இடம்பெறுகின்றது. குறிப்பாக வடகிழக்கில் இராணுவ இருப்பை நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்வதற்காக பாதுகாப்பு அமைச்சு அதிக நிதியை செலவு செய்கின்றது. குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் யாழ்ப்பாணம் வெளிவடக்கு பகுதியில் இராணுவ வைத்தியசாலை தனியார் காணிகளில் பிரமாண்டமாக கட்டப்பட்டு வருகின்றது. ஆகவே மக்களின் காணிகள் மக்களுக்கு என யாழ்ப்பாணத்தில் அடிக்கடி கூறும் அதிபர் மக்களின் காணிகளை மக்களுக்கு தெரியாமல் அபகரிப்பதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். இலங்கை இந்திய அரசாங்கங்கள் செய்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தை யாழ் மாநகர சபையிடம் கையளிக்க வேண்டும் என தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மைய விவகாரம் தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் வியாழக்கிழமை 21ஆம் தேதி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இதனை அவர் தெரிவித்தார். அண்மையில் நடைபெற்ற எமது கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவை சந்தித்தும் இது தொடர்பில் எமது கரிசனைகளை வெளிப்படுத்தினோம். பூர்த்தி செய்யப்பட்ட முழுமையான யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மைய கட்டடம் நேரடியாக யாழ் மாநகர சபைக்கு கையளிக்கப்பட வேண்டும். ஆனால் அதன் தளங்கள் மற்றும் பகுதிகள் தொடர்பாகவும் எவ்வாறு அதனை பயன்படுத்துவது தொடர்பான ஆலோசனை குழுவை உள்ளூர் மட்டத்தில் நியமிக்கலாம். யாழ் மாநகர சபை முழுமையாக செய்வதில் சில சிக்கல்கள் இருப்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கின்றோம். இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தீர்மானித்தபடி யாழ் மாநகர சபையிடம் கட்டிடத்தை கையளிக்க வேண்டும். அந்த கட்டிடம் தொடர்பாக கூட்டு முகாமைத்துவ முயற்சிகள் தவிர்க்க வேண்டும் என்பதுடன் அரசாங்கம் எடுத்த முடிவை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும். அடுத்த வாரத்தில் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரை சந்தித்து இது தொடர்பில் தெளிவுபடுத்தி கலந்துரையாட இருக்கின்றோம் என்று கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார நிலைமை மேலும் மோசமடைவதற்கு முன்னர் அவசர தேசிய தீர்வுகளை வகுப்பதற்காக உடனடியாக அனைத்து கட்சி மாநாட்டை கூட்டுமாறு அதிபர் அனுரகுமார திசநாயகாவிடம் கோரிக்கை விடுக்க எதிர்க்கட்சி தீர்மானித்துள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தனது எக்ஸ் கணக்கில் பதிவொன்றை மேற்கொண்டு இதனை தெரிவித்துள்ளார். ரூபாயின் மதிப்பு வேகமாக வீழ்ச்சியடைதல், வாழ்க்கை செலவு அதிகரித்தல் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை அதிகரித்தல் ஆகிய விடயங்கள் கட்சி அரசியல் பேதங்களுக்கு அப்பால் அவதானம் செலுத்தப்பட வேண்டிய பிரச்சினைகள் என அவர் அந்த எக்ஸ் பதிவில் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு கட்டுப்பாடின்றி வேகமாக வீழ்ச்சியடைந்து வருவதன் காரணமாக அரசாங்கம் கடுமையான பிரச்சினையை எதிர்கொண்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அக்கட்சி தெளிவான பொருளாதார திட்டம் இல்லாதமை மற்றும் நாட்டின் வெளிநாட்டு கையிருப்புகளை அதிகரிக்க அரசாங்கம் தவறியமை ஆகியவற்றின் காரணமாகவே அமெரிக்க டாலரின் மதிப்பு வேகமாக அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளது. முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்க கடந்த 20 மாதங்களுக்கு முன்பு தற்போதைய அரசாங்கத்திடம் நாட்டை ஒப்படைக்கும் போது டாலரின் மதிப்பு 292 ரூபாயாக காணப்பட்டது என்பதை ஐக்கிய தேசிய கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது.
முன்னாள் அதிபரினால் ஆரம்பிக்கப்பட்ட பொருளாதார வேலை திட்டத்தை அரசாங்கம் தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்ல தவறியதன் காரணமாகவே தற்போது டொலரின் மதிப்பு 354 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் நாட்டில் நடைபெறும் அடுத்த பிரதமர் தேர்தலில் தான் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார். அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டுப்படைகள் இணைந்து தொடங்கிய ஈரான் போர் இதுவரை எந்தவொரு நிரந்தர தீர்வும் எட்டப்படாமல் நீடித்து வருகின்றது. இருதரப்பு பேச்சுவார்த்தைகளும் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் தேர்தலில் தான் போட்டியிடப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ள கருத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்தியாளர்களிடம் பேசிய போது அமெரிக்காவின் தன்னுடைய பதவிக்காலம் நிறைவடைந்த பிறகு இஸ்ரேலுக்கு செல்வது குறித்து யோசித்து வருவதாகவும், இஸ்ரேலில் தனக்கு 99% ஆதரவு இருப்பதால் அங்கு நடைபெறும் அடுத்த பிரதமர் தேர்தலில் தான் போட்டியிடுவது குறித்து பரிசீலிப்பேன் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த கருத்தை ட்ரம்ப் வேடிக்கையாக தெரிவித்ததாகவே பார்க்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் இஸ்ரேலிய பிரதமரை வெகுவாக பாராட்டிய ட்ரம்ப், இஸ்ரேலில் ஆளும் கட்சிக்குள் நிலவும் உட்கட்சி பூசல் காரணமாக நெதன்யாவிற்கு உரிய கவனம் கிடைக்கவில்லை என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உலக வல்லரசு நாடுகளுக்கு இடையே தொழில்நுட்ப மற்றும் இராணுவ ரகசியங்களை திருடும் உளவு வேலைகள் சமீப காலமாக உலக அரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகின்றன. குறிப்பாக சீனா பிற நாடுகளின் உயர் தொழில்நுட்பங்களை உளவு பார்ப்பதாக மேலை நாடுகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த நிலையில் ஜெர்மனி நாட்டு விஞ்ஞானிகளிடம் இருந்து இராணுவத்துக்கு பயன்படுத்தும் விண்வெளி மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற அதிநவீன தொழில்நுட்ப ரகசியங்களை திருடி சீனாவுக்கு அனுப்பிய கணவன் மனைவி இருவரை ஜெர்மனிய காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். கைதான தம்பதியர் கார் நிறுவன ஊழியர்கள் போலவும் மொழிபெயர்ப்பாளர்கள் போலவும் போலியாக நடித்து ஜெர்மன் பேராசிரியர்களை ஏமாற்றியுள்ளனர். மேலும் பேராசிரியர்களுக்கு ஆசை வார்த்தை கூறி சீனாவுக்கு வரவழைத்து அங்குள்ள இராணுவ அதிகாரிகளுக்கு இரகசியமாக விரிவுரை கொடுக்க வைத்த அதிர்ச்சி உண்மையும் அம்பலமாகியுள்ளது. இத்துடன் இதழ் TNTR வானொலியின் இன்றைய காலை நேர செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் ஒரு செய்தி தொகுப்போடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது ரவிசக்தி ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம்.